1835ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல லார்ட் மெக்காலே பதிவு பண்ண செய்தி. I have traveled across the length and breadth of India and I have not seen one person who is a beggar, who is a thief. Such wealth I have seen in this country. Such high moral values, people of such caliber that I do not think we would ever conquer this country unless we break the very backbone of this nation, which is a spiritual and cultural heritage. And therefore, I propose that we replace her old and ancient education system, her culture, for the Indians, for if the Indians think that all that is foreign and English is good and greater than their own, they will lose their self-esteem, the native self-culture, and they will become what we want them, a truly dominated nation. இந்த நாட்டை அடிமையாக்க வேண்டுமானால் நான் கீழ்காணும் முன்மொழிகிறேன். இந்த மக்களுடைய முதுகெலும்பாக கருதப்படுகிற கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் அனைத்தையும் சீரழித்து ஆங்கிலம் தான் சிறந்தது, அந்நிய மொழிதான் சிறந்தது என்ற ஒரு தாக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் சுயமரியாதை இழந்து நமக்கு அடிமையாவார்கள் என்று 1835 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிப்ரவரி 2 பதிவு பண்ண லார்ட் மெக்காலே செய்யப்பட்டது. அந்த நிலைக்கு இன்றைய இந்தியா இருக்காரா இல்லை. அந்த நிலைக்கு மீட்டெடுக்கும் முயற்சியில, அந்த நிலைக்கு திரும்பவும் இந்தியாவை கொண்டு வருகிற முயற்சியில தன்னுடைய பொருள் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த புனித வேள்வியிலே ஈடுபட்டு தமிழகத்தையும் அதன் மூலமாக இந்தியாவையும் ஒரு புனிதமான நிலைக்கு கொண்டு வருகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற திரு சிவையம்போ, திரு செந்தில் ஆர்வம் உள்ளிட்ட சட்ட பஞ்சாயத்தினுடைய முன்னோடிகளே, தேசப்பற்றாளர்கள், நேர்மையாளர்கள், தொலைநோக்கு சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், துப்பறியும் நிபுணர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், எழுச்சிமிக்க இளைஞர்கள் எனும் பன்முகத்தன்மையுடன் இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில் ஒரு காலத்தில் பாடினாங்க. அதுதான் என்னுடைய பிரசன்டேஷனோட கடைசியில் வரும். We have everything. We need not depend upon the World Bank or other countries. இதான் என்னுடைய சப்ஜெக்ட். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவணம் அனைத்தும் உண்மை உண்மை உண்மை. கதை இல்ல, கற்பனை இல்ல. எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, படிச்சு பாருங்க. இதுதான் உள்ளாட்சியுடைய இன்றைய நிலை, நேற்றைய நிலை இருக்கு. அப்ப சிஸ்டம் கரெக்ஷன், என்னுடைய இலக்கு சிஸ்டம் கரெக்ஷன். இன்றைக்கு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். எண்ணிக்கை என்பது கோழைகளின் கூக்குரல், எண்ணிக்கை என்பது கோழைகளின் கூக்குரல். எண்ணம் வலிமையாக இருந்தால் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு ஊரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கமான ஆள் இருப்பாங்க, மனு போட்டு இருப்பாங்க, ஏதோ அப்படி இருப்பாங்க. அந்த மக்கள் தேர்றாங்க. ஆனா என்ன செய்யணுமோ, யாரு செய்யணுமோ அவங்க செய்யல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இந்தியன் அட்ராசிட்டி சர்வீஸ்னும் இந்தியன் ஹானஸ்ட் சர்வீஸும் ரெண்டா பிரிச்சிடணும். பூராத்தையும் பட்டியல் பிரிக்கணும். அவங்க பூரா கரெக்டா இருக்கிறவங்க பூரா இந்தியன் அட்ராசிட்டி சர்வீஸ், யாரெல்லாம் ஹானஸ்டா இருக்கிறாங்களோ அவங்கள பூரா இந்தியன் ஹானஸ்ட் சர்வீஸ் ஒரு கிரேடை கொடுத்து அவங்க கையில இந்தியாவை ஒப்படைச்சாதான் தமிழ்நாடு சரி இந்தியாவும் சரி மாறும். அதுல மாற்றிட்டு இருக்கே அதற்கான புள்ளிவரங்கள். நான் சொல்ற விவரங்கள்ல எந்த தவறு இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னால என்ன தடுக்கலாம். ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா இது உள்ளது எல்லாம் போலியாக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய பதிவு. இந்த செய்தியில இந்த முதல் ஸ்லைட் பாத்தீங்கன்னா, உள்ளாட்சிகள் சிறப்பா இருந்தா, ஒரு ஊர் நல்லா இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும், இந்தியா நல்லா இருக்கும். அது மாற்றி இருக்காது. அப்ப உள்ளாட்சிகளை எந்தெந்த வகையில எல்லாம் உயர்த்தினா நாடு நல்லா இருக்கிறதுல இந்த பிரசன்டேஷன் நான் எல்லாருக்குமே இருக்கிறா மிக்சடா இருக்கும், தமிழ் ஆங்கிலம் கலந்து இருக்கும். தயவு செஞ்சு அதை மற்றப்படணும். பட் நான் சொல்லும் போது பார்த்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் முழுக்க இந்த வெப்சைட்ல இருக்கு, யாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ரஷ் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். achieve by honesty.org முதல் செய்வாங்க. இதான் இந்த இணையதளம் achieve by honesty.org. இதான் இணையதளம். இந்த இணையதளத்துல இந்த பிரசன்டேஷன் இருக்குது. இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு, யார் வேணாலும் பார்க்கலாம். திறந்த புத்தகம்,
உள்ளாட்சிகள்ல எல்லாருக்கும் யார் வேணுமோ தெரிஞ்சிருக்காரு சப்ஜெக்ட் அச்சீவ் தான். அல்லது நீங்க நிறைய நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணா எத்தனை ரூபா நான் தரேன், இதே சப்ஜெக்ட் தரேன். தயவுசெய்து இப்படி கவனிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். இதுல என்னென்ன வகையில வருமானங்களை போட்டு ஈட்டலாங்கிறதுக்கு ஏற்கனவே என்னென்ன வகையில் நம்ம வருமானங்கள்லாம் இருக்கோ அந்த வருமானங்களை விடுதல் இல்லாமலும் முறைகேடு இல்லாமலும் வசூலிக்கிறது ஒரு வகை. ரெண்டாவது வந்து ஆடிட் ரிப்போர்ட்ஸ். அதை பத்தி பெரிய கதை சொல்றேன். முழுக்க முழுக்க இன்றைய நிலைக்கு இதுவரைக்கும் இருக்கிற ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பைசல் பண்ணி எல்லா ரூபாயும் வசூலிச்சுட்டு இனி வரும் காலங்களில் எந்த ஊராட்சியிலும் எந்த உள்ளாட்சியிலும் ஆடிட் அப்டேஷனே எழவில்லை, அதால லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பண்ண கலெக்ஷனும் அப்படிங்கிற நிலையை உருவாக்க வேண்டியது. இதை தவிர நிறைய ரெவன்யூ மறைஞ்சு கிடக்கு, அதையும் பின்னால சொல்றேன். இதுக்கு மேல டோட்டல் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பின்னால் காமிக்கிறேன். 2006 எங்க நகராட்சியில் 19 மாடியூல்ஸ் ஈகவர்னன்ஸ் பண்ணோம். ஃபங்க்ஷனலா போட்டுக்கிறோம். அதான் இருக்கு ஃபுல்லா இல்லை. நான் பண்ணும்போது இருந்தது 100 அடிக்கு முடிக்கிறேன். அதே போல கடைசியில இன்றைய தேதியில் டோட்டலா எவ்வளவு டிமாண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபிஷியன்சி அதுக்கு நிறைய கூடிய ஒரு விளக்கம் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சொத்து வரி வந்து ஒரு உள்ளாட்சியுடைய முதுகெலும்பு, மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஆவணம் தமிழ்நாடு மின்சாரத்துறை மூலமா டிஎன்இபில இருந்து வாங்கின ஆவணம். விருதாச நகராட்சியில் இருக்கக்கூடிய நகர, அதாவது இவி கனெக்ஷன்ஸ் எவ்வளவு, வீடுகள் எத்தனை, மனித வளங்கள் எத்தனை, தொழிற்சாலை எத்தனை புள்ளி வரும். அதுக்கு அடுத்த சைடு. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் நகராட்சியால் சொத்து விதி எவ்வளவு வரைக்கும் விதிக்கப்பட்டது, அதுல வந்து விதிக்கப்பட்ட கட்டடங்கள், அரசு கட்டடங்கள் எவ்வளோ, வணிக வளங்கள் எவ்வளோ, தொழிற்சாலை எவ்வளோ, அடுத்து இதெல்லாம் கன்சல்ட் பண்ணிடுறோம். மொத்தமா இவி கனெக்ஷன் விருதாச நகராட்சியில 26 நவம்பர் 2012 படி மொத்தம் 33,103. நகராட்சி வரி விதிச்சது 16,902, விடுதல் 16,201. அப்ப ரெவன்யூ லாஸ் எப்போது தோராயமா 200 லட்சம் போட்டிருக்கிறேன். 2 கோடி. எப்படி கணக்கு பண்ணா 16,201 இன்டு தோராயமா 1000 ரூபாய் போட்டாவே அது 1.6 கோடி இருக்கும். சில வணிக டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பார்த்தோம்னா தோராயமா போடுறோம். அப்ப அந்த தேதியில 11 இருந்து இன்னைக்கு 6 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து வட்டியை கணக்கிடுங்க. நம்ம வாங்கியிருக்க கடலாம் வட்டியை கணக்கிடுங்க. அதுக்கு மேல மெனி கவர்மெண்ட் பில்டிங்ஸ், அரசு கட்டிடங்களும் உள்ளாட்சிகளுக்கு வரி செலுத்த வேண்டும். இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது. அரசு கட்டிடங்களும் வரி செலுத்தும். அப்ப இன்னை வரைக்கும் நாட் டிமாண்டட் சோ நாட் பெய்ட். யாரும் சொல்றது இல்லை. இவங்க போய் கேட்கறது, போய் கேட்டா உங்களுடைய என்ன கவர்மெண்ட் பணம் கொடுக்க போறாங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவங்க டிமாண்ட் கொடுக்கறது இல்லை, அதாவது பணம் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் லைன். இது சம்பந்தமா நான் சார் காமிச்சாங்க ஒரு கடிதம். இந்த சப்ஜெக்ட் என்னுடைய ஆவணத்தின் அடிப்படையில் மார்ச் 2015 13ஆம் தேதி ஜாயிண்ட் செக்ரட்டரி ரெவன்யூ, அதாவது நீதித்துறை இருக்கிற அவங்களுக்கு யூனியன் பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட் கிளான்ஸ் அது பேப்பர்ல வந்து 4 லட்சம் கோடி மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்ல டெபிசிட் காட்டுறாங்க. அதுக்காக நான் எழுதின கடிதம், அது முழு கடிதம் 5 பக்கம். அதுல முன்னோட்டத்துல இந்த சொத்து வரி மட்டும் உங்களுக்கு எழுதி போட்டுக்கிறேன். இந்த விருதாச நகராட்சியுடைய பிடிஎஃப் இப்ப காமிச்சாங்கல்ல, இந்த விடுதல் எங்க ஊர்ல 200 லட்சம் வித்து விட்டு போயிருக்கு. ஒரு ஊர்ல எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இருக்கும், இந்தியா முழுக்க எவ்வளவு இருக்கும். இதை பை மாடர்ன் டெக்னாலஜி ஜிபிஎஸ் மூலமாவோ அது இபி கனெக்ஷன் நகராட்சி கனெக்ஷன் டேலி பண்ணி விடுதலுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தா அவ்வளவு பணம் வரும் அப்படின்னு எழுதுனது. தேதி மார்ச் 13, 2015. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் லெட்டர் டு ரெக்டிஃபை தி ரெவென்யூ டெபிசிட் ஆஃப் யூனியன் பட்ஜெட் 2015-16. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் பட்ஜெட் டிரான்ஸ்ஃபர் போடுறோம். அதில் மொத்தம் நான் ஒரு 10 வகையான அம்சங்கள் சொல்லியிருந்தேன். அதில் வந்து லே அவுட் எப்படி, பிளான் அப்ரூவல், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். பிளான் அப்ரூவல், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் மாதிரி 10 ஐட்டம் 2 சைடாக போட்டுருக்கிறேன். இதில் ஒரு கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன், வாட்டர் பாடிஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்லையும் இருக்கிற நகைகளை கூட நேஷனலைஸ் பண்ணி எழுதினேன். அது குறிப்பாக 16 டெம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளவருடைய பிரசாதம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அது சொல்லி அதை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட் சொல்லாமல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி எழுதினேன். இதனுடைய ஒரு சந்தோஷமான செய்தி இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொல்லிக்கிற பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை பத்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றது 1000 கோடி இருக்கும்னு நினைக்கிறோம். 12 மாநகராட்சி, 124 நகராட்சி, 576 பேரூராட்சி, 12,576 கிராம பஞ்சாயத்துகள்,
இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கணும் தோராயமா 1000 கோடி நான் கணக்கிட்டு இருந்தேன். டியூ டு ஒமிஷன் அண்ட் கமிஷன் இந்த ரெண்டு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. மொத்தம் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளவு விட விட்டுறாங்க. விடுறது மட்டும் இல்லை, வணிக வளாகத்தை வீடு போட்டுருவோம். வணிக வளாகம்னா 3 பங்கு, தொழிற்சாலைனா 2 பங்கு வரி. ஆனா என்ன பண்ணுவாங்க, 1 பங்கு போட்டு ஏமாத்திட்டு பை பண்ணி போடுவாங்க. நெக்ஸ்ட் இதுதான் நான் சொன்னது. இந்த மத்திய அரசு இம்பாக்ட் எக்கனாமிக் சர்வே மத்திய அரசுடைய நாடாளுமன்ற பட்ஜெட் முதல் நாள் பதிவு பண்ணது. சாப்டர் 14 மொத்தம் 340 பக்கம். அதுல இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பத்தி சொல்லிக்கிற ஆய்வு மத்திய அரசாங்கம் 36 நகரங்கள்ல சேட்டலைட் பிக்சர் யூசிங் நாசா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஏரியா பிக்சர்லயே பில்டப் ஏரியா, குறிப்பா பெங்களூர்ல பில்டப் ஏரியாவோட டோட்டல் ஏரியாவோட அதுல பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லயே நாசா பிக்சரே போடுறாங்க. அதன் மூலமா கணக்கிட்டு இந்தியா முழுக்க இவ்வளவு ரெவன்யூ லீக்கேஜ் இருக்கு, பொட்டன்ஷியல் 22,000 கோடி இருக்கு, ஆனா 4,000 கோடி தான் போட்டுருக்காங்க. இப்ப விடுதல் பாத்தீங்கன்னா 17,000 கோடி. இது 6 மாசத்துக்கு. இது வந்து ப்ரொஜெக்ஷன். இது போல பல மடங்கு இருக்கலாம், ஏன்னா ரியாலிட்டி போகும்போது கூட தான் செய்யும். இது 6 மாசத்துக்கு வருவாங்க. அப்ப வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய கட்டிடங்கள் 5 வருஷம் 10 வருஷமா வரி விதிக்கப்படாமல் இருக்கு. இது எல்லாரும் காரணம். இது காரணம் நிறைய இருக்கு. அவங்க இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லுகிறது இதுவரைக்கும் இருக்கிறது ஏரியா பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மென்ட் சிஸ்டம். ஆனால் இனிமேல் யூனிட் ஏரியா வேல்யூ சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. அது என்னன்னா, ஒரு ஏரியா எங்க ஒரு ஸ்கொயர் ஃபுட் பெர் மந்த் அண்ட் பை பர்டிகுலர் லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு, இடம் எந்த தெருவில் இருக்கு அண்ட் மல்டிப்ளை பை ரேட் ஒரு 10 மாசம் ஆவரேஜ் போட்டு புதுசா ரிலீஸ் பண்ண போற சிஸ்டம். இதுதான் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க செல்வமெண்ட்ல. இது பேர் யூனிட் ஏரியா வேல்யூ சிஸ்டம், பேர் யூஏவி. ஏற்கனவே இருக்கிறது ஏரியா பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மென்ட் சிஸ்டம். ஒரு ஏரியாவை 3 பகுதியா பிரிச்சுவாங்க. ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன். ஏ சொன்னா காஸ்ட்லியான ஏரியா, பி சொன்னா கொஞ்சம் கம்மி, சி சொன்னா கொஞ்சம் சுமார். அதுல வீட்டுக்கு 1 ரூபாய்னா தொழிற்சாலைக்கு 2 பங்கு, வணிகத்துக்கு 3 பங்கு. இது ரூல். பட் இப்போ நெக்ஸ்ட் இதுதான் இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் காம்படிஷன் நியூ ஃபார்முலா. இது செல்வமெண்ட் வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லிருக்கிறது. தி சேம் திங் யூனிட் ஏரியா வேல்யூ பத்தி எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அந்த அவங்க அசஸ்மெண்ட் அந்த 22,000 கோடி வருவாய் 17,000 கோடி சொன்னாங்க, அதனுடைய ஃபார்முலா ஃபியூச்சர்ல இப்படிதான் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த சொல்யூஷன் என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணாங்க, ஈவி கனெக்ஷனையும் டேலி பண்ணி அது இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாமே சார் நம்மளோட எல்லாமே டேட்டா எல்லாமே டேட்டாத்தில் வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்த ஈவி கனெக்ஷன் வீடுகள் எவ்வளோ இருக்கு, வணிக எவ்வளோ இருக்கு, தொழிற்சாலை இருக்குன்னு பார்க்கலாம். சீஃப் செக்ரட்டரி எவ்வளோ வாங்கிக்கலாம், அதே போல எவ்வளோ முனிசிபாலிட்டிஸ் எல்லாத்தையும் எவ்வளோ சர்வீஸ் இருக்கு டேலி பண்ணலாம். விடுதலுக்கு ஒரு 4 நாளை 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். யார் யாரெல்லாம் சொத்து வரி செலுத்துறியோ இல்ல சொத்து வரி இது வரைக்கும் அசஸ் பண்ணியோ அவங்களாம் ஈபி கனெக்ஷன் கட் பண்ணுவோம். 1 மாசம் 2 மாசம் டைம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா 100% டிமாண்ட் கிரியேட் ஆயிடும். இதுல மட்டுமே 1000 கோடி ரூபாய் குறையாம கிடைக்கும். 1000 கோடி சாதாரண சிம்பிள். இது ஒரு சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர். இது ஒரு பெரிய கஷ்டமான இல்ல. இது ஒரு டெக்னாலஜி தேவை. ஏன்னா எல்லாத்தையும் லிஸ்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இது பூரா டிமாண்ட் ஆகிட்டாங்க. நீ மாடுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸோட ரொம்ப முக்கியத்துவம் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 100 ரூபாய் நம்ம கொடுக்குறோம்னா அந்த 100 ரூபாய் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பொது பர்பஸ்க்காக 30%, வாட்டர் டாக்ஸ்க்காக 15%, ட்ரைனேஜ்க்காக 10%, லைட்டிங் டாக்ஸ்க்காக 10%, ஸ்கேவெஞ்சிங் டாக்ஸ்க்கு 10%, எஜுகேஷன் டாக்ஸ் 25%. ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் டாக்ஸ் 25%. நான் ஏன் இந்த திரும்ப சொல்லி காமிக்கிறேன்னு சொன்னா, எலிமெண்டரி எஜுகேஷன் இன்னைக்கு வீணடிச்சதுக்கு காரணம் பற்றாக்குறை, பண பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. இந்த 1000 கோடியை கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த 1000 கோடியில தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 20%, 250 கோடி எலிமெண்டரி எஜுகேஷன் கிடைக்கும். அப்ப எல்லா அரசு எலிமெண்டரி எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், இல்ல ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே இந்த 250 கோடி ஒதுக்கும்போது எவ்வளவு கட்டணங்கள் கட்டலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருகிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் வந்துடும். பிள்ளைகள் நீங்க தனியார் மயம் ஆகிறதுக்கு காரணமே இது ஒரு மிகப்பெரிய வருவாய் இழப்பு என்பதை சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து கிரைசிஸ் ரிப்போர்ட் விருதாசலம் முனிசிபாலிட்டி பற்றி ப்ரிப்பேர் பண்ணது. அதுல இந்த கீழே இருக்கிற பாயிண்ட் இருக்கா, இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரைசிஸ் ரிப்போர்ட் வந்து 2009 தயாரிக்கப்பட்டிருக்கு. அது அந்த தயாரிக்கப்பட்ட ஆண்டு லேட்டாக இருந்தாலும் என்னுடைய காலகட்டத்தை பிரதிபலிக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்தேன். இதுல முதல்ல கீழே இருக்க டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கடைசியில் போட்டிருப்பாங்க. அதுல டிமாண்ட் வந்து நான் பொறுப்பேற்கும் போது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வெறும் 48 லட்சம் ஆகுது. ஆனுவல் டிமாண்ட்
ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 48 லட்சமா இருக்குது. ஆனா நான் பதவி விட்டு வெளியில வரும்போது 2 மடங்கு ஆச்சு, 96 லட்சம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அது புள்ளி விவரங்கள். இது வந்து எனக்கு முன்னாடி கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சது. 2001 நான் பொறுப்பேற்றேன். அந்த சமயத்தில் 48 லட்சமா இருக்குது. 2002 2003 69 லட்சம் ஆச்சு. 2003 4 73 லட்சம், 2004 79 லட்சம், 2005 6 81 லட்சம், 2000 நடுவில் வரும்போது கிட்டத்தட்ட 98 லட்சம். அதாவது 48 லட்சமா இருந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 96 லட்சம் ஆச்சு 5 வருஷத்துல. இன்னமும் விடுதலை இருக்குன்னு சொல்றேன். 2 கோடி அதில் புலிவரங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லைன். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி. அதுக்கு அடுத்து வந்து குடிநீர் வரி. இன்றைய நிலை என்னன்னு சொன்னா, தண்ணி இருக்கும், கணக்கு கொடுக்க மாட்டாங்க. வரி செலுத்த போவாங்க, வரி வாங்க மாட்டாங்க. டெபாசிட்டை பூரா வாங்கி 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 பணத்தை வந்து பேங்க்ல போட்டுருப்பாங்க. ஏன்னா குடிநீருக்காக வாங்கப்படுகிற பணம் குடிநீருக்கு மட்டும்தான் செலவிட முடியும். பேங்க்ல போட்டுருப்பாங்க. இப்போ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7%. ஆனால் லோன் 12% 13% வாங்கிப்பாங்க. நான் அதுக்கு சேர்மன் இருக்கிற காலத்திலே விஷ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஐட்டம். இப்போ லெட்டர் இது வந்து இது சம்பந்தமா குடிநீர் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கிறது. குடிநீர் கட்டணம் கேட்பு இதெல்லாம் முறையா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தி. நெக்ஸ்ட் இதுல சொல்றாங்க குடிநீர் கட்டணத்துக்கு கடன் செலுத்தல, சாலைக்காக கடன் செலுத்தலன்னு சொல்லி இது ஆடிட் ரிப்போர்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் இது சம்பந்தமா நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறேன். இது சஜஷன் எழுதுறேன். யாருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அது என்ன தப்புன்னு கிரீவன்ஸ்ல போயிடுது. அந்த லெட்டர் படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னு சொல்றாங்க, நான் முதலே சொன்னேன், இந்தியன் அட்ராசிட்டி சர்வீஸ் நான் பகிரமா சொல்றேன். இது வந்து கிரீவன்ஸ் சொல்லி போகுது. இட்ஸ் சஜஷன். அந்த சஜஷன் சொல்றேன்னா, உதாரணத்துக்கு டெபாசிட்டா வாங்குறது சும்மா வச்சிருக்காங்க ஐடியில, அது மீதி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப குடிநீருக்காக வாங்கின டெபாசிட் பணத்தை வருஷக்கணக்காக சும்மா பிக்சட் டெபாசிட் போட்டுருப்பாங்க. அந்த குடிநீருக்காக வாங்கின லோனுக்கு அந்த ஊர் கட்டிட்டா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 3% 4% வட்டி சேவிங்ஸ் வரும். அப்ப ஒரு ஊர்ல எப்படின்னா, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கடனை குறைக்கலாம், ஒவ்வொரு லோக்கல் பாடிக்கும் இருக்கிற வட்டி சுமையை குறைக்கலாம்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எழுதினேன். அங்க இருக்கிற புத்தாலிங்க இதை படிச்சுட்டு கலெக்டருக்கு கடவுள் கட்டிருக்கிறாங்க. கடைசி பார்த்து பாருங்க. This will reduce the interest burden for the local bodies and accelerate the economy of the nation. The nation க்கு அர்த்தம் தெரியாத அட்ராசிட்டி சார்ஜ் இருந்தா எப்படி வரும்? நான் பகிரமா போட்டுறேன். இது மெயின். இது வந்து கிரீவன்ஸ் நம்பர்லாம் போட்டு சொல்றேன். அப்ப இப்படிதான் இந்தியன் அட்ராசிட்டி. நான் அதுதான் சொன்ன மாதிரி இந்தியன் ஹார்மஸ் சர்வீஸ் ஐயா மாத்தணும். இந்த சப்ஜெக்ட படிச்சு பாருங்க. ஒரு சாதாரண, இது வந்து பெரிய கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது. ஒரு சாதாரண 1 2 பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிகிற விஷயம். அதை கூட கவனிக்க முடியாம ஒரு லெட்டர் வந்தா தலைமை போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுகிறார்கள் இதுதான் பகிரமா குற்றம் சாட்டு. நெக்ஸ்ட் இது முதல் வந்து சொத்து வரி சொன்னேன். இரண்டாவது குடிநீர் வரி சொல்லிருக்கிறேன். மூணாவது நான் நெக்ஸ்ட் சொன்ன மட்டுமா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். 98 99 ஆடிட் ரிப்போர்ட். இது வந்து 1999 அணிக்கைக்கு குர்தாஸ் நகராட்சி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப கூர்ந்து கவனிச்சினாது. இதுல பத்தி என்ன சொல்றாங்க, 98 99 இந்த அறையெல்லாம் பூட்டி கிடக்கு, அதை ரிப்பேர் பண்ணி வாடகை விட்டா அந்த ரூம்ஸ் வாடகை வரும் நகராட்சின்னு ரிப்போர்ட் எழுதுறாங்க. அது 98 99. இது 2000 அணிக்கைகள் என்ன சொல்றாங்க, இப்பவும் அந்த ரூம்ஸ் எல்லாம் பூட்டி கிடக்கு, வாடகை கொடுக்கல, அதால வருமானம் ஏற்பட்டு பூட்டி கிடக்கிற வருமானம் இல்லாத ரூம்ஸுக்கு 52,286 ரூபாய் கரண்ட் பில் கேட்டிருக்காங்க. இது ஆடிட் ரிப்போர்ட் சார். ஆடிட் ரிப்போர்ட் நம்ம பணம் வரி பணம் 2000ல 52,000 நீங்க என்ன கணக்கிட்டு பாருங்க. 5-7 வருஷத்துல பேங்க்ல போடாத 2 கோடி நான் சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் இது வார காய்கறி சந்தை இருக்குது. அதுல என்ன நடக்குது ஒரு இதுல ஒரு வருமானம் நமக்கு வந்து அதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த காய்கறி சந்தையை துப்புரவு அந்த யார் கான்ட்ராக்ட் இருக்கிறாரோ அவரு சொந்த செலவுல துப்புரவு பண்ணி வச்சுக்கணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, முனிசிபாலிட்டி வந்து ஆட்ல போய் வேலையை துப்புரவு பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கான சம்பளத்தை அவங்கள்ட்ட வந்து ஈடு செய்யணும். ஆனா ஈடு செய்ய மாட்டாங்க. அதுதான் இது வார காசு சந்தை. அதே போல இதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சுத்தப்படுத்துறது போறது நகராட்சி துப்புரவு பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து பணத்தை ஈடு செய்யப்படலன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லைட். இது தினசரி காய்கறி அங்காடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நம்ம ஊருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மிகப்பெரிய முத்தாய் 1992ல உலக வங்கியினுடைய உதவியோடு அரசாங்கம் திட்டம் போட்டு 25 லட்சத்துக்கு எங்க ஊர்ல பெரிய பியூட்டிஃபுல் மார்க்கெட்டை கட்டுவாங்க சார். 1992ல 2006 வரைக்கும் அந்த மார்க்கெட்டை ஏன் கூட ஏன் தெரியுங்களா, நகராட்சி அனுப்பிய நகராட்சியோட அனுமதி இல்லாம இந்திய அறநிலையத்துறை மார்க்கெட் நடக்குது. ஒரு ரூபா நகராட்சி பணம் கொடுக்கறதில்ல, ஒரு ரூபா நகராட்சி பணம் கொடுக்கறதில்ல. அம்மா குப்பையை தண்ணி தானே இருக்கிறத நகராட்சி எடுக்குது.
அந்த சென்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. காலி படத்துக்கு ஒரு செவரு வச்சோம், அது மார்க்கெட் செவரு வச்சோம், அப்புறம் கிளியர் பண்ணோம். 2006 தான் தீர்வு கிடைச்சு. எப்படி வந்துன்னா அந்த சென்டர்ல துணை முதல்வர் சார் வந்திருந்தாங்க, கலெக்டர் மீட்டிங், நம்ம சேர்மன். அப்ப என்ன பதிவு பண்ண, 92ல இருந்து 2006 வரைக்கும் எடுத்துல 16 வருஷமா 2 செக்ரட்டரிஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரியும் இந்த அமைப்பை செயலாளரும் 5 நிமிஷத்துல பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை நகராட்சியோட அனுமதி இல்லாம இந்த அளவுக்கு மார்க்கெட் நடத்திட்டு இருக்கு. இதால எங்க ஊருக்கு 20 லட்சம் லோன் வாங்குறது வட்டி சுமை கூட்டிட்டே இருக்கு. என்னுடைய நகராட்சியை வருவாயை ஏற்படுத்தி மோசமான நகராட்சியாக உருவாக்குறார்கள் இந்த 2 செக்ரட்டரி சொல்ல குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். பதற்பாடு மார்க்கெட்டை மாற்றணும். இதுதான் அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல வருடங்களா கூட்டி கிடந்ததுக்கான ஆதாரம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கட்டண கழிவறை. இது ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் லெட்டரிங் எடுக்கிறார். கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த கான்ட்ராக்டர் தான் கரண்ட் பில் கட்டணும். ஆனா எங்க நகராட்சியில நகராட்சி கான்ட்ராக்ட் போதா நகராட்சி நிர்வாகமே கரண்ட் பில் கட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் நம்பர் என்ன பாத்தீங்கன்னா next இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மாசம் எவ்வளவு கரண்ட் பில் கட்டினான்னு போட்டு கான்ட்ராக்ட் பதிலா 1,20,528 ரூபாய் முனிசிபாலிட்டி கரண்ட் பில் கட்டுது. அது என்ன எழுதுறாங்க பேராகிராஃப்ல கீழே, இந்த ஒப்பந்ததாரருக்கு போல நகராட்சி நிர்வாகம் கேட்டிருக்கு, இந்த 1,20,000 நகராட்சி நிர்வாகத்தை வந்து அந்த ஒப்பந்ததாரத்தில் வாங்கணும். அப்படி இல்லைன்னா கமிஷனர், மேலாளர், பொறியாளர், கணக்கர், இயற்கை எழுத்தரிடம் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் பேரா சார். இது ஒரு கத்தி. பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, லோக்கல் பண்ணாடின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் நடவடிக்கை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது பேருந்து நிலையத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பஸ்லாம் வந்துருக்கும். ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் பண்ணிருப்பாங்க. அது ஒவ்வொரு பஸ்ஸுக்கு பணம் ஆகணும். அதே போல அந்த பேருந்து நிலையத்தை யார் கான்ட்ராக்டரா அதை சுத்தப்படுத்தணும். இதுல என்னன்னா கான்ட்ராக்ட் விடாம நகராட்சி ஊழியர்கள் மூலமா வாங்குறாங்க, அதால வருவாய் இழப்பு ஏற்படுது. அந்த வருவாய் இழப்புக்கு சம்பந்தமான யார் பில் கலெக்டரோ அவங்க வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் ரிப்போர்ட். அடுத்து அதே பீப்புளுக்கு அடிப்படை துப்புரவு வந்து நகராட்சி போய் பண்ணுது. அதனால 3,664 ரூபாய் 3 நபருக்கு 7 மாசத்துக்கு 82,440 ரூபாய் உங்களுக்கு வசூலின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட். இது வரைக்கும் 8 வகையான வருமானம் சொல்லியிருக்கிறேன். 9வது வருமானம் நகராட்சி வேலைக்குள்ள பார்த்தீங்கன்னா பெட்டி கட்டிட்டு இருக்கோம். பங்க் அவங்களாம் மாசம் வாடகை, வருஷத்துக்கு வாடகை, 3 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் தான் இருப்பாங்க. அடுத்து மரம் வசூல். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா புளிய மரம்லாம் அந்த காலத்தில் இருக்கும். வருஷம் கோடை காலத்தில் உருக்கி எடுத்துருவாங்க. அந்த மரம் வசூல் இருக்கு. சில இடங்களில் குளங்கள் இருக்கும். அந்த குளங்கள்ல மீன் வளர்த்து அது மூலமா வரக்கூடிய வருமானம் அந்த ஊராட்சி சாரும். முத்திரைத்தாள் கட்டணம். இது வந்து 10% அப்படி முத்திரைத்தாள் கட்டணத்திற்கு இப்போ எங்களுக்கு வந்து விழுப்புரம் டிவிஷன் சார்ந்தது உதாசனம். அது கரெக்டாக அந்த 3 மாசம் ஒரு முறை கலெக்டர் மூலமா பணம் வந்துடும். இந்த பணம் நிறைய பேருக்கு உள்ளாட்சி பிரிவுகளுக்கு தெரியாது. கமிஷனுக்கு வரும், கமிஷன் சாப்பிட்டு போயிருப்பார் நிறைய இடங்கள்ல. அது கேளிக்கை வரி, இதுதான் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் சொல்லுவோம். அதில் வந்து சினிமா கட்டணங்கள்லேருந்து வரக்கூடியது. அதை தவிர கேபிள் டிவி வரி இது மாதிரி. அடுத்து கனிம வரி. சில இடங்களில் அந்த கனிமங்கள் இருக்குன்னா அதுக்கான வரி லோன் உள்ளாட்சி கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஆண்டு உரிமை கட்டணம். இது 15வது வகையான வருமானம். நிறைய எந்த மில் இருந்தாலும் சரி, அது ரைஸ் மில்லு, மாவு மில்லு, இல்லை அரை மில் இருந்தால் அவங்க வந்து வருஷம் ரெகுலர் பண்ணி ஃபீஸ் கட்டுறது. 15 முடிச்சுக்கிறோம். அடுத்தது தொழில் வரி. அரசு ஊழியர்கள் மட்டும் ஏமாந்தவங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக பணத்தை பிடிச்சி அனுப்புவாங்க. மற்றவங்களை நான் செல்ஃப் எம்ப்ளாய், எல்லா பிஸ்னஸ் மேன், அது லாயர்ஸு, வக்கீல், லாயர்ஸு, டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, பெருந்தொழில் பெருந்தொழில் யாரையும் வாங்க மாட்டாங்க. ஒப்பந்தத்தையும் வாங்கினா அவங்களையும் வாங்க மாட்டாங்க. இதுக்கான ஆதாரம் நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அந்த ஆடிட் ரிப்போர்ட்லேயே பதிவு பண்ணிருக்காங்க. தொழில் வரி பதிவேடுகள் பேணப்படவில்லை. முடிஞ்சு ஒரு சாப்டர் க்ளோஸ். தொழில் வரி பதிவேடுகளே இல்லை. அதுல அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்களும் வாங்கியிருக்கிறாங்க. மற்ற வணிகர்கள் இருந்தோ, வங்கிகள் இருந்தோ, தொழில் செய்பவர்கள் இருந்தோ, ஒப்பந்ததாரர்கள் இருந்தோ தொழில் வரி வசூல் செய்ய எவ்வித உரிமை நடவடிக்கை எடுக்கவில்லை. தனிக்காண்டில் தொழில் செலுத்துவோர் பெரும் பதிவேடு முழுவதற்கும் பதியப்படும் முடிக்கவில்லை. இது மாதிரி வாழ்வாயாக செலவாக இருக்கிற இழப்பு, அந்த இழப்பை சம்பந்தப்பட்ட வசூல் பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஆணையரை பொறுப்பாக போட்டாங்க.
கிளியர், வெரி கிளியர். யாருக்கு ஃபால்ட், என்ன ஃபால்ட், 1,12,202 ரூபாய் யாரு காரணம், யார் வசூலிக்கும், எவ்வளவு சார் வேணும். நெக்ஸ்ட் லைன். இப்போ நான் இதை சொல்ல வந்து 17வது ஐட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம். காலையில கேள்வி கேட்டாங்க, எத்தனை பர்சன்ட் நிதி ஒதுக்குறாங்க. 10% உள்ளாட்சிகளுக்கு நிதி ஒதுக்குது. கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் நிறைய ஒதுக்குறதா சொல்லிக்கிறாங்க, பர்சன்டேஜ் தெரியல. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரிஞ்ச வேண்டியது, ஒரு ஊரு 100% எல்லா வரியும் வசூலிச்சா அந்த ஊரு அந்த இருந்து அடுத்த நிலைக்கு போயிடும். என்ன அடுத்த நிலை நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதான் கிரேடிங் ஆஃப் முனிசிபாலிட்டி. நான் கீழே போறேன். செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டி இருந்தா அந்த மொத்த, அதாவது கிரேட் ஆஃப் முனிசிபாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இந்த ஜியோ 154 2010 அந்த ஜியோ படி ஒரு மொத்த ஆண்டு சராசரி வருமானம் 4 கோடிக்கு மிகாமல் இருந்தா, 4 கோடிக்கு மிகாமல் இருந்தா செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டி. 4 கோடிக்கும் 6 கோடிக்கும் இடையில இருந்தா அது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் முனிசிபாலிட்டி. 6 கோடிக்கும் 10 கோடிக்கும் இடையில இருந்தா அது செலக்ஷன் கிரேட் முனிசிபாலிட்டி. 10 கோடிக்கும் அதிகமா போனா ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டி. இங்க நான் வெக்கமா சொல்றேன்னா, எங்க ஊரு ஃபர்ஸ்ட் கிரேட் முனிசிபாலிட்டில இருந்து செலக்ஷன் கிரேட் போயிருக்கணும் சார். ஏன்னா நம்மளே சொன்னா 2 கோடி 200 லட்சம் ஊருக்கு கொடுத்து ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே 2 கோடி கொடுத்து. அப்ப எங்க ஊரை ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து ஸ்பெஷல் செலக்ஷன் கிரேடுக்கு போகணும் தடுக்கிறாங்க படுவாரிகள். இதுல என்ன ஒரு பெரிய சொல்லுன்னா, இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய நிதி இந்த பேஸ்ட் ஆன் தி கிரேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்து அடுத்த கிரேட் போனா ஊதியம், அதாவது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட பணம் கூடுதலா கிடைக்கும், அவங்க இந்த மாதிரி ஸ்டாஃப் கூட்டிக்கலாம். அப்ப ஊருடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க. நகரமான குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட் லைன். இது அடுத்து 18வது வகையான வருமானம் காலி மனை வரி. எல்லா ஊர்லயும் காலி மனை இருக்கு. 0.04% தான் அது வரி விதிப்பாங்க. நான் அந்த ஜியோ கொண்டு வரல, ஜட்ஜுக்கு அனுப்பியிருந்தா ஒரு ஜெயமன் ஒரு பிரச்சனைக்கு 0.04%. 40% ரொம்ப குறைவு தான், ரொம்ப நீங்க வரி தான், அது ஜியோ இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 10,000 20,000 30,000 1 லட்சம் என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு போவாங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, மன காலி தான், ஆனா அந்த இடத்துல ரோடு போட்டிருப்பாங்க, அது முனிசிபாலிட்டி பணம். அந்த இடத்துல கொசு எண்ணி தேங்கிக்கும், ஹெல்த் ரெசார்ட்ஸ் வரும். அந்த இடத்துல குப்பை சேர்த்து நிற்கும் எல்லாரும். ஆனா அந்த காலிமனை வரியை போட்டு அதை ஈடுகட்டினா இந்த முனிசிபாலிட்டி நட்ட செலவிட தவிர்க்கலாம். ஆனா எந்த ஊழியும் பட மாட்டாங்க. இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறதே காலிமனை வரி தான். காலிமனை வரி நம்பர் 1. அடுத்தது பிளான் அப்ரூவல், அப்புறம் சிஸ்டமேட்டிக் ஆகும். நெக்ஸ்ட் இதுதான் பிளான் அப்ரூவல். ஒரு கட்டிடம் ஒரு எல்லைக்குள்ள ஒரு உள்ளாட்சி எல்லைக்குள்ள ஒரு கோடு போட்டா அந்த கோடு போடுறதே அந்த உள்ளாட்சியுடைய அதிகாரத்துக்கு உட்படும். வீடு கட்டிங்கன்னா அந்த அதிகாரம் பண்ண முடியாது. ஆனா இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல சொன்ன பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்ல நான் டாக்ஸ் மட்டும் தான் சொன்னேன் 1000 கோடி. அதுல மறைஞ்சு கிடைக்கிற 2 வருமானம், அது வேகன்சி எத்தனை ஆண்டுகள் இருந்தோ அது வரி, அது எத்தனை ஆண்டு அதுக்கு பிளான் அப்ரூவல் பண்ணிக்க மாட்டாங்க அது வரி. 3வது தான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இப்ப 1000 கோடி மேல பல வருமானங்கள் மறைஞ்சு கிடக்கு. இந்த 100% இப்ப இருக்கிற மாடல் டெக்னாலஜி மூலமா மனை அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா நிறைய வந்து பாசிபிள். இதுல வந்து 3 வகையானது முடிஞ்சு. காலிமனை வரி, 2வது அங்கீகரிக்கப்பட்ட பிளான் அப்ரூவல் ஃபீஸ், 3வது தான் சொத்து வரி. இந்த 3 சொத்து வரி வருதுனாவே இந்த 2 வரையும் வந்துதான் வாங்க முடியும். ஆனா இந்த 3ஐயும் தவிர்த்துட்டு ஈபி கனெக்ஷன் வாங்கிட்டு 10 வருஷம் 5 வருஷம் வரி கட்ட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் லைன். இதனுடைய பதிவு, அதாவது இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல கட்டிட உரிமம் வழங்கும் போது மதிப்பீட்டில் இவ்வளவு பிடிக்கணும் இருக்காங்க. கட்டிட உரிமை விண்ணப்பங்கள் தணிக்கைக்கு காண்பிக்கப்படவில்லை. இந்த 47 போட்டிருப்பாங்க. கட்டிட உரிமை விண்ணப்பங்கள் தணிக்கைக்கு காண்பிக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சாப்பிட்டாங்க பில் கலெக்டர் அவங்க தான் தெரியும். பில்லிங் இன்சென்ட். அதே போல கட்டிட உரிமம் பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் திருத்தப்பட்ட செயல்களை மாவட்ட நகராட்சி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும். நெக்ஸ்ட் மேல 49 புதிய வரி விதிப்புகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனா புதிய கட்டிடங்களுக்கு கட்டிட உரிமம் பெறப்படவில்லை. வரி விதிப்பு போட்டாங்க, சொத்து வரி பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்கு வந்து பேங்க் அப்ரூவல் பண்ணல. அதே போல வாகன, அந்த காலத்துல வாகன வரி கேட்டு பதிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் வண்டி எடுத்து வந்தாங்கன்னா, ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா இவ்வளவு எடுக்கிறாங்கன்னா வரி போட்டுட்டு இருந்தாங்க. அது பதிவேடு கேட்பு என்னங்க அது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மனைப்பிரிவு பத்தி லேஅவுட் பத்தி இந்தியா தமிழ்நாட்டில் 1 லட்சம் கோடி வருவாய் கணக்கு இருக்கு. இதை சொல்றதுல இது வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தி. கட்டிட உரிமம் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் கட்டிட உரிமம்
வழங்கப்பட்டுள்ளது முறைகேடு. இதுதான் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் லைன். இது சம்பந்தமான ஜிஓ கட்டட உரிமம் சம்பந்தமா அரசாணை. இது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 6 மேஜர் சோன்ஸ் இருக்கு. அதுல ரெசிடென்ஷியல் யூஸ் ஜோன், கமர்ஷியல் யூஸ் ஜோன், இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை, கல்வி பகுதி, பப்ளிக் அண்ட் செமி பப்ளிக், கடைசியில் விவசாயம். இந்த 6 வகை தான். இது வந்து இந்த ஜியோ படி. நெக்ஸ்ட் லைன். இந்த அக்ரிகல்ச்சர் ஜோன்ல என்னென்ன வகையான பணிகள் பண்ணலாம்? இது 17 நான் படிக்கிறேன். அக்ரிகல்ச்சர் பயன்பாடு, பண்ணை வீடுகள், ரூரல் செட்டில்மெண்ட்ஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்க்ஸ், டைரி கேட்டில் ஃபார்ம்ஸ், pigmies, poultry farms, water tanks and reservoirs, sewage farms and garbage dumps, airports, broadcasting installations, forestry, cemeteries, storing and dyeing of fertilizer, fish curing, salt manufacturing, brick, tile, pottery manufacture, stone crushing and quarrying, and sand, clay and gravel moving. ஏன் இது படிக்கிறேன்னா இது எங்கேயாவது ஊடு கட்டலாம் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் லைன். இப்போ ஸ்லைடு போடுங்க சார். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இல்ல அது சிஸ்டம் கனெக்ஷன் 1 இல்ல சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்லைடு நான் சேர்மன் இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட ஒரு லேஅவுட் வருது. முழுக்க விவசாய பகுதி. உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். அந்த ஸ்லைடு முதல்ல பாத்தீங்க. இது வந்து லேஅவுட் எப்படி வருது. அது மட்டும் இல்ல கொடுமை இல்லைங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு முன்னால பக்கத்துல ஒரு அன்னபூர் லேஅவுட் இருக்கு. நான் கேட்ட கேள்வி இந்த அப்படி இந்த பிளாட் வரணும்னா அந்த பிளாட் தாண்டி வரணும். அங்க அப்புறம் அன்னபூர் தாண்டி வரணும். பேராசூட்ல வந்து ஐயா பிடிப்பாங்கன்னு கேட்டேன். பேராசூட்ல வந்து அந்த பிளாட் பிடிப்பாங்க. சப்போஸ் அவன் பிளாட் போடுறோம் எதிர்காலத்துல அவனோட மதிச்சிட்டாங்கன்னா இந்த பிளாட்டுக்காரங்கன்னா அவசியம். அதால முதல்ல அந்த பிளாட்டை முறைப்படுத்து, அந்த பகுதியை முறைப்படுத்து, அந்த லேஅவுட்டை முறைப்படுத்து. அது இருக்கிற பிரதான சாலையை நகராட்சி வசம் கொண்டு வா. நகராட்சி உட்பட உட்பட அதை அணுகுசாலையா காட்டுங்க. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த பிளாட்டை தாண்டி இன்னொரு ரோடு அதை அணுகுசாலையா காட்டலாம். அப்ப சிம்பிளா பேசிக் ரூல் அணுகுசாலையா அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பகுதியை கவுன்சில வச்சு இந்த விவசாய பகுதி இந்த நாடுகள்லாம் விவசாயம் பண்ணல, அதனால மனைப்பிரிவா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கவுன்சில் வச்சு தீர்மானம் போடணும். அந்த தீர்மானம் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். கவர்னர் அதை பார்த்துட்டு இந்த தேதியிலிருந்து இந்த அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்த பகுதியை மனைப்பிரிவா மாத்தலாம்னு சொல்லி ஜோன் கிளாசிபிகேஷனை மாத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரோடு, லைட்டு, தண்ணீர், மின்சாரம் எல்லாத்தையுமே மின்சாரம், கழிவுநீர், கால்வாய், பொதுகிடம், ஊடகம் எல்லாத்தையும் ஒப்படைச்சு திரும்ப கவுன்சில் வரணும். அப்புறம் கவுன்சில் ஒப்புதல் கொடுக்கணும். நகர் உரிமைப்பு துறை மூலமா அதுக்கப்புறம் தான் பிளாட் போடணும். இது பாத்தீங்கன்னா தெரியும். வெட்ட வெளிச்சம் 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நீங்க எல்லா வசதியும் செஞ்சு சொன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகும் சார். ரோடு போட்டு லைட்டை கொடுத்து கழிவுநீர் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம். என்னுடைய கணக்கு தமிழ்நாட்டுல 5 லட்சம் ஏக்கர் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த விதிமீறல்களால் விளைநிலங்கள் வந்து வீட்டு மனைகளா மாறி. அது காரணம் என்ன? இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாடு பிரச்சனையே இதுக்கு தீர்வு. இதுல என்ன கூட யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். இந்த வீடியோல கூட இருக்கிறவங்க வைஸ் சேர்மன், விருதாச்சலம் முனிசிபாலிட்டி வைஸ் சேர்மன், 2 கவுன்சிலர்ஸ், அந்த பில்டிங் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன், டாக்டர் குமார் பேசியவர் இருக்கிறார், காங்கிரஸ்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவரும் வராரு, அவரும் ஆய்வு பண்றாரு. அப்ப இட்ஸ் கவர்மெண்ட், அதாவது பிளாட் ஓனர் எல்லாரும் வராங்க. இது திறந்த புத்தகம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து அதே மாதிரி இன்னொரு வீடியோ. அடுத்த வீடியோ ரெண்டாவது வீடியோ. இது ரெண்டாவது வீடியோ. இந்த பிளாட் விவசாயம் தான். பக்கத்துல ரயில் ரோடு, அந்தாண்ட ஆறு, முன்னால ரோட்டை ஒட்டி பொதுப்பணித்துறை வாய்க்கால். ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடினமான ரூல்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் ரயில் ரோடு தாண்டி இருக்கணும், விவசாயம் வந்து ஆத்துல தாண்டி தள்ளி இருக்கணும், பொது கால்வாய் தள்ளி இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. எந்த ரூல்ஸ் கிடையாது. அதான் நான் மறுத்துட்டேன். என் பேர் என்ன, இது மறுத்துடும். நான் கொடுக்கல, அப்ரூவ் கொடுக்கல. ஏன்னா அது விஜிலன்ஸோட இன்ஸ்பெக்டரோட கவனத்துக்கு கொண்டு போகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது தொடர்பா இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். அடுத்த ஸ்லைடு.
நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து ஸ்க்ரூட்டினி எப்படி லோக்கல் பாடினா ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கான ஆதாரங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ஃபாலோ பண்ணிக்கலாம் முழுக்க தேடி கொடுத்து வேண்டியல தெரியும் இதெல்லாம் முதல்ல சொன்னேன் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். இது உள்ளாட்சிக்கு தேர்தல் வைக்கிறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க, சேர்மன் ஆக்குறாங்க, கவுன்சிலர் ஆக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றதை எதையும் செய்ய மாட்டாங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் சமயம் வந்த உடனே நகர் ஊரமைப்பு சிறப்பாக டிஸ்பேட்ச் பை தி விருத்தாச்சலம் முனிசிபாலிட்டி கீழே சீல பாருங்க, டேட் 2002ல இந்த சேம் கிளாஸ் பத்தி எழுதுறேன். இது மாதிரி ஒரு அப்ரூவ் வந்திருக்கு, விளையாடமா இருக்கு, ஒன்றும் செய்யல, இது கிளாரிஃபிகேஷன் கொடுன்னு கேட்கிறேன். இன்னைய வரைக்கும் பதில் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட். நகராட்சி நிர்வாக ஆணையர், the commissioner of municipal administration, so called IAS officers, I call them Indian atrocity service, no doubt. இது நெக்ஸ்ட் ஸ்லைட். இது dispatch by விருத்தாச்சலம் முனிசிபாலிட்டி 2005ல. இது அபிஷியல் டாக்குமெண்ட் சார், விளையாட்டு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து எனக்கு கூட வந்து பார்த்தார் ஒரு இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் விஜிலன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆட்சிக்கு தடை விதிக்கப்படாத காலத்துல அப்புறம் விஜிலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு வந்து ஆட்சி இன்ஃபர்மேஷன் அந்த 2 பிளாட் பத்தி எனக்கு வந்து பார்த்துட்டு போனீங்க. அது நான் ஒரு விட்னஸ். அது சொன்னா என்ன நடவடிக்கைன்னா என்ன சொல்றாரு கேட்டு பாருங்க. With reference to your letter stated, it is informed that the report dated 27/2005 with regard to the irregularities noticed in the proposed layouts at Manavur village was sent to the government through the Vigilance Commissioner Chennai for initiating appropriate action. The date of letter 23/11/2006 என் பதவி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். பாத்தீங்களா what happened? விருத்தாச்சலம் நகர் மன்றத்தில் அங்கீகாரம் பெற கவுன்சில் பணம் கொடுத்து தீர்த்தாங்க. அப்போ ஒரு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவை ஆதாரத்தோடு அரசுடைய எல்லாரும் நான் தட்டாத கதவுகள் இல்லை. சீஃப் செக்ரட்டரி பார்த்து யூனியன் அப்ப இருக்க ஒரு முனிசிபல் செக்ரட்டரி பார்த்தேன், ஒரு ஹானஸ்ட் கமிஷன் பத்தி கேட்டேன். அரட்டை நடத்துறாங்க, அந்த அரட்டை திறந்த வழியில் கேட்டேன், எனக்கு ஒரு ஹானஸ்ட் கமிஷன் கொடுங்க, எங்க ஊருக்கு கொண்டு விதியா வேணாம் நான் செஞ்சீங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த ஆதாரம் நீங்க இப்ப இந்த ஆதாரம் சார் விஜிலன்ஸ் ரிப்போர்ட் மேல கொடுத்தேன். முன்னாடி வாங்க சார். 2011 மாசம் 23/11/2006. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து 12 மாசம் சார் 29/12/2006 ஒரே மாசத்துல அங்கீகாரம் கொடுத்தாங்க. இதான் குற்றச்சாட்டு நான் சொல்றேன். ஒரு ஏக்கருக்கு 20 லட்சம்னா தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் ஸ்லைட் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இன்னைக்கு பாழ்பட்டு போய் ஒரு ஏக்கருக்கு 20 லட்சம் சொன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியன் அட்ராசிட்டி சர்வீஸ் மாற்றுகிறது. அப்போ இந்த நிகழ்வுகளை நான் சொல்லக்கூடிய சட்டம் போடுறாங்க. இந்த சட்டங்களை ஒழுங்கா அமல்படுத்திருந்தா மௌலிகாக வந்திருக்குமா, இடிபட்டிருப்பாங்களா, உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பாங்க. அப்ப நான் சொல்றது அன்பார்ந்த நாம் செய்ய வேண்டியது இலக்கு சிஸ்டம் கரெக்ஷன். இந்தியா முழுக்க 5000 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், தமிழ்நாட்டில் வெறும் 299 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். இதுல 10% ஹானஸ்ட் எடுத்தோம். ஐ சல்யூட் ராணுவ வீரர்கள் மாதிரி. ராணுவ வீரர் வந்து உயிரை கொடுக்குறான், எத்தனை பிணங்கள் வருது, குண்டு போடுறான். பாகிஸ்தான்காரா நீ இந்த மலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேங்க் டெபாசிட் பண்றானா? அந்த ராணுவ சீனாக்காரா நீ இந்த மலையை வச்சுக்க எனக்கு பேங்க் டெபாசிட் பண்ணி சொல்றானா? அவருக்கு இருக்கிற ஹானஸ்டி உயிர் தியாகம் பண்றாங்க. பதி நிற்கிறான் சார், சாப்பாடு கிடையாது, பட்னி, தண்ணி கிடையாது, பிரெட் கிடையாது. ஐ சல்யூட் இந்த வாழ்ல இருக்கிற நாட்டை 120 கோடி மக்களை காத்துக் கொண்டிருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் செய்கிற உயிர் தியாகத்தை the so-called Indian atrocity service கெடுத்துட்டு இருக்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க. இந்த 10% ஹானஸ்ட் ஆபீசர் வச்சுட்டு மீதி இருக்கிற 90% ஹானஸ்ட் ஆபீசர் இந்தியன் அட்ராசிட்டி சர்வீஸ் கரெக்ட் பண்ணால் ஒழிய நம்முடைய நாடு வளமான நாடாக மாறாது. ரொம்ப சிம்பிள். எண்ணிக்கை எவ்வளவு சார்? 5700 பேர் சார். 5700 பேருக்கு 120 கோடி இருக்கு. தமிழ்நாட்டில் 300 பேர்ல ஒரு 30 ஆபீஸ் இருக்கு சார். மீதி 270 பேர். இந்த 270 பேரையும் மனம் மாற்றம் செய்யணும். இல்லைன்னா அவங்க வடநாட்டு ஓட்டு சார். வடக்கு வாழ்றது தெற்கு தேய்க்கிறது இருக்கிற கொள்ளடிக்கிற கூட்டம் பூரா அண்ணன் சிந்திலா சொல்லுவாரு, அழகா ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருக்காரு, கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுல எந்தெந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு புரட்சினான்னு பட்டியல ஆளுநர் கொடுக்குறாரு. ஆனா ஆளுநர் என்ன பண்றாரு? ஆக்டிங் ஆகிட்டு இருக்காரு, இன்னும் ஃபங்க்ஷனா வரல.
அவரை ஃபங்க்ஷனலா பண்றதுக்குன்னு இங்க வந்திருக்காரு. என்னுடைய நண்பர் ஓய்வு பெற்ற நீதிபதி அசோகன் கொடுத்துருக்காரு. அவர் சொல்றார், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், என்னுடைய உயிர் போற வரைக்கும் சாகுவரை உண்ணாவிரதம் சொல்றார். எதுக்கு தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள் பாலிசி. இப்படி செயல்படாத அரசாங்கம் இருக்கு. ரொம்ப சிம்பிள் சார். தமிழ்நாட்டுல ஹெட் ஆபீஸ் ஆளுநர் தாங்க. இதெல்லாம் பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன். அப்ப ஆளுநர் நினைச்சா இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணலாம். அப்ப செயல்படாத ஆளுநர் இருக்கும்போது எனக்கு நமக்கு அவருக்கு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அவர் ஆபீஸ்க்கு. ஒரு 10,000 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 ஏக்கர் வித்துட்டு தமிழ்நாட்டுடைய கடன் அடிச்சினால ஆளுநரும் தேவையில்லை, இந்த கடனை அடைக்கிறது அந்த ஆளுநருடைய மாளிகை அந்த எல்லாத்தையும் வித்துலாம், அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணணும்னு சொல்லிவிட நம்முடைய முன்னேறி வந்திருக்கிறார் நம்முடைய நீதிபதி அசோகன் அவர்கள். அவர் நாம் முன்கொண்டு இந்த தமிழ்நாட்டுடைய சிஸ்டம் ஆக்ஷன் முயற்சிகளை கொண்டு போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். 20 வகையான என்ன சொல்லிக்கிறேன், 21 பிஎஸ்என்எல் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எல்லா நிறுவனங்களும் ஒவ்வொரு ஊர்லயும் கேபிள் வச்சிருப்பாங்க. அந்த கேபிள் 1 கிலோமீட்டருக்கு தோராயம் போட்டுருக்கேன் 1400 ரூபாய் ஒரு கிலோமீட்டர். அப்ப எத்தனை நிறுவனம் இருக்கு, எவ்வளவு ரூபாய்? இது மறைஞ்சு கிடக்கிற வருமானம். ஏன்னா கேபிள் அடியில் தான் கிடக்கும். இது எந்த கவுன்சிலருக்கும் தெரியாது, எந்த சேர்மனுக்கும் தெரியாது. வரும் போயிடும், பில்ல போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு தற்காலிக வித்தியாசங்கிறது ஒரு சர்வீஸ் ஷோரூம் எக்ஸிபிஷன் மாதிரி வரும். அதில் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வரவும் இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் லைட். எங்க ஊர்ல வந்து சைவ உணவு எடுத்திருக்கு. இது வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கிறது. புத்தகம் தவிர்க்கப்பட்டு புத்தகம் வந்துருக்காங்க, ஏன் தவிர்க்கப்பட்டு அதுக்காக ஒரு புத்தகம் இன்னைய வரைக்கும் தீர்க்கப்படல. ஆடிட் ரிப்போர்ட்ல ஆதாரமா சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் லைட். இதுல வந்து கான்ஸ்டா ரிசர்ச் பண்ணா நம்ம நகராட்சி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லைட். 24 வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஹிடன் ரெவென்யூ ரிசோர்சஸ். இது வாட்டர் பாடிஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னா மத்திய அரசாங்கம் எழுதிக்கிறேன். மாநில அரசாங்கம் நம்முடைய நேரம் நல்ல நேரம் தமிழ்நாட்டுக்கு அனைத்து குடங்களையும் தூர்வாரிட்டு இருக்காங்க. வெளியே வருஷம் நம்ம சிறப்படையும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைட். இது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி. இது வந்து ரெவென்யூ ஃப்ரம் சாலிட் வேஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். இல்லைன்னா சாலிட் வேஸ்ட் நம்ம நிறைய அதுக்காக செக்ரிகேஷன் சோர்ஸ்ல பிரச்சனை இருக்குது, அதனால நிறைய நம்ம செலவு, அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் கவர்மெண்ட்டுக்கு சில ஐடியா சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லைட். ரொம்ப முக்கியமானது வந்து வேக்கல் சைடு எல்லாத்துக்கும் சொல்றோம். முக்கியமானது டாக்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்னா, நாய் தொல்லை தாங்க முடியாத தொல்லையா இருக்கு. அதுக்கு நாய்கள் ஊசி சுற்றி 17 ஊசி கொடுக்குறாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை விட அது அடாப்டேஷன் வருது. அதை தவிர அதனால பிரச்சனை வருது. அதுக்காக என்ன சொல்லிக்கிறோம், கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஐடியா. சில இடம் நாயை சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் நாயை ஏற்றுமதி பண்ணி பணமாக சம்பாதிக்கலாம், நமக்கு தொல்லலாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் லைட். இது ஒரு 15 நிமிஷத்துல பாஸ்டா போயிடுறேன், டைம் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து ஆடியோ ரிப்போர்ட் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அது சில ஹைலைட்ஸ் பண்ணுறேன். இது 1999 தண்ணி கேட்டு இது சாம்பிள். நெக்ஸ்ட் லைட். இதான் முதல் பக்கம். ஆடியோ ரிப்போர்ட் யார் பண்ணது, அந்த பேரில் யார் கமிஷனரு, யார் பொறியாளரு, இதில் ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நகராட்சியில் இந்த செக் செலுத்துறார், செக்குக்கான கையெழுத்து அதிகாரம் நகராட்சி ஆணையரை தவிர வேற யாருக்கும் ஒப்படைக்கப்படவில்லை. அதான் முக்கியம். அந்த நகராட்சியுடைய அனைத்து செலவினங்களுக்கும் நகராட்சி ஆணையர் பொறுப்பு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஆடிட் ரிப்போர்ட். இது மொத்தம் 170 பக்கம். நெக்ஸ்ட் லைட். இது நகராட்சியுடைய நிதிகள் என்ன இருக்கிறது. நெக்ஸ்ட் லைட். இதுல பாத்தீங்கன்னா கல்வி நிதி தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒரு ஹெட் இருக்கு. மொத்தம் 27 வகையான அந்த காலத்துல ஒவ்வொன்றும் ஒரு தனி ஹெட், தனி பேங்க்ல அந்த அக்கௌண்ட் இருக்கு. அந்த பணத்தை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம். 3 இயர்ஸ் லைட் சார் இது தேடி படிச்சது. ரைட். பொது நிதி, கல்வி நிதி, பிற்கால சேம நிதி, ஒன்னு பிரிச்சு. நெக்ஸ்ட் லைட். இதுல பாத்தீங்கன்னா சொன்ன ஜெயந்தி விற்பனை மாநில நிதி கொடுக்கு கனரா வங்கி, அடுத்து மாநில நிதி கொடு சாலையை தனியா. நெக்ஸ்ட் லைட். ஒரு நிமிஷம் சார் புரியுது. நெக்ஸ்ட் லைட். இதுல பாத்தீங்கன்னா வரி மற்றும் வரி இலாக்காக்கள் நிலுவை 91,24,364. காலம் கடந்த நிலுவை 6,87,000 வசூலிக்க முடியாதுன்னு போட்டாங்க. அது கீழே பாருங்க, கடைசி வரி தண்ணீர் வரி 98-99 பதிவேடு முழுமையாக பராமரிக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள எவ்வளவு பணம் யாருக்கு தெரியும். நெக்ஸ்ட் பேருந்து நிலையத்தில் கண்டுபிடிச்சு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். இந்த மின்கட்டணம் அதுல இதுதான் பெரிய என்னன்னா கண்டுபிடிக்கு மாதிரி சொன்னோம். அது காலியா இருக்கு, அதுக்கு கரண்ட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லைட். தொழில்துறை பதிவேடு. நெக்ஸ்ட் லைட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் சார். கொஸ்டின் இருந்து ஒரு நகராட்சிக்கு எவ்வளவு வாங்குங்கிறது ரெடியா இருக்கு, அதான் மறுக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட். அடுத்து தெருவிளக்கு பராமரிப்பு. அதுல வந்து குடல் விளக்கு உதவி வாங்கியது பயன்பாட்டுக்கான சான்று இல்லைங்க. சான்று ரெக்கார்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லைட். இது சம்பந்தமா
நான் ஒரு நகராட்சியில் ஆய்வு பண்ணும்போது 20 லட்சத்துக்கு கொசு ஒழிப்பு இருந்து அளிக்கப்பட்டதா கணக்கு, மின்னுதிரி விவாதம் வாங்கினதா கணக்கு, குடிநீர் தரவாள சாமான்கள் வாங்கினதா கணக்கு எதுவுமே இல்லை. வண்டி விஜிலன்ஸ் கொடுத்தோம். கடலூர் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு லெட்டர் குருதாஸ் நகராட்சி இந்த ஆவணங்கள்லாம் கொடுங்க. நெக்ஸ்ட் லைட். இந்த ஆவணங்கள்லாம் வாங்கினாங்க சார். 2004 ஆரம்பிச்சாங்க சார். நான் 2003 கொடுத்தேன். 2004 ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு ஸ்பீடா பண்ணாங்க தெரியுங்களா? 5 வருஷம் சார். நெக்ஸ்ட் லைட். நெக்ஸ்ட் லைட். 2009ல அது யார் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சிஎம்ஐ கொடுத்து துறை நடவடிக்கை எடுக்கட்டாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாரு. இன்று வரை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறை இந்த ரூபாயை வசூலிக்கவே முடியல. பிடபிள்யூ வாங்க பிரைமரி அதாவது ப்ராசிக்யூஷன் சொல்லு. நான் கேள்விக்கிறேன் சாக கூட சாட்சி எடுத்து வருதுன்னு கேட்டேன். அடுத்த கேள்வி கேட்டேன். அது வந்து கான்ஃபிடன்ஷியல் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இது வந்து ஊழல் தடுப்பு கண்காணிப்பு கவர்மெண்ட் நோட்டீஸ். அப்ப நெக்ஸ்ட் அப்ப என்ன இருக்கு? விஜிலன்ஸ் ஆன்டி டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு? அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க சார். அதுக்கு பேர நம்ம விஜிலன்ஸ் கமிஷனர் போஸ்டா காலி பண்ணலாமேன்றாங்க. அவங்க சம்பளமா கேட்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் இது டீசல் வாங்கி இருப்பு காண்பிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் தளவாட சாமான்கள் பதிவேடு தணிக்கைக்கு செய்யப்படாமல் குறைபாடு. நெக்ஸ்ட் பொது வேலைகள் அளவு புத்தகம் மற்றும் கோப்புகள் காண்பிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் பொது நிதி செலவு சீட்டுகள் தணிக்கைக்கு அளிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் கோப்புகள் அளவு புத்தகம் தணிக்கைக்கு அளிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் திட்ட செலவுகள் செலவு சீட்டு தணிக்கைக்கு அளிக்கப்படவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் மொத்தம் 15 வகையான பதிவேடுகள் பேணப்படுவது குறைபாடு மற்றும் பதிவேடுகள் காண்பிக்கப்படாமை குறித்து. நெக்ஸ்ட் தணிக்கைக்கு தயாரின்மை, தணிக்கைக்கு ஒத்துழைப்பு தொடர்பாக எல்லாமே எதுவுமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இதுல டீடைல்ஸ் வந்து டபுள் பேமெண்ட் அதெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் பேஜ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். லாஸ்ட் பக்கம் 179 பக்கம். இது பாருங்க, பியூட்டிஃபுல் பேராகிராஃப் சார். நகராட்சியுடைய தணிக்கை அறிக்கைகள் கீழ்கற்பிட்டவாறு வெளியிடப்பட்டும் தணிக்கை அறிக்கை வெளியில் பெறப்பட்ட 2 மாதங்களுக்குள் நகர்மன்றத்தில் ஒப்புதல் பெற்று நடவடிக்கை சொல்றாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 1064-67 0 தணிக்கை அறிக்கை பண்ணுதில் 1065-66 101 ரூபாய் ஆடிட் அப்ளிகேஷன் பிரதாச நகராட்சியுடைய. நெக்ஸ்ட் 2019 நான் சொல்லிட்டு 6,95,00,000 என்ற ஆடிட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அவங்க சொன்ன ரூல் படி இந்த ஆடிட் ரிப்போர்ட் குறைபாடுகள் திரும்ப போல. நெக்ஸ்ட் இந்த சொன்ன ரூல் படி கவுன்சில் வைக்கிறோம் சார். நகரமன்றத்தில் ஒப்புதல் தீர்மானம் 959 டேட் ரிசர்ச் அப்ப வெல்சம். நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆக்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, செய்யல சார். நெக்ஸ்ட் அப்ப நான் ஆக்டர் வந்து சேர்மன் பதவியில் இருக்கிற ஆக்டர் வெளிநாட்டுன்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி 2020 படி என்ன பண்றாரு? நெக்ஸ்ட் 1 ரூபாய் வாங்கி ஜனங்கிட்ட வாங்கி வழக்கு போடுற சார். நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான உள்ளாட்சியுடைய கவலைக்கிடமான. அப்ப என்னதுக்கு எலெக்ஷன் வெங்காயம் தேர்தல். நெக்ஸ்ட் இதே சப்ஜெக்ட் நான் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொண்டு போறேன். இது தீர்ப்பு 10 வருஷம் ஜாயின்ட் சிட்டி மீட்டிங் போடுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தபால் கொடுக்கல. ஏன் போட்டா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி செக்ரட்டரி ஃபைனான்ஸுக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுங்க. செக்ரட்டரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு நடவடிக்கை எடு. செக்ரட்டரி ஃபைனான்ஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் கேட்டா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வருது. இது நடவடிக்கை சொல்றாரு. ஒண்ணும் செய்யல. நெக்ஸ்ட் 1.5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆக்கிய கேட்கறாங்க. அதுல இது வந்து செக்ரட்டரி ஃபைனான்ஸ் வருங்க. திரும்பவும் 2064 நெக்ஸ்ட் 2005-6 வரைக்கும் 23 கோடி ஆடிட் பிரதான சொல்றாங்க. இதை உடனே சீஃப் செக்ரட்டரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ஒரு வழக்கு போடுறேன் சார். நெக்ஸ்ட் நான் வழக்கு போட்டுட்டு இந்த மீட்டர் கூடுதல் ஆவணம் வாங்குறேன். 2001ல கூடுதல் ஆவணம் பிரதான நகராட்சி 52 கோடி ஆயிட்டு. நான் வழக்கு போடும்போது 23 கோடி. ஏன் சிபிஐ விசாரணை கொடுத்தவங்க சொல்லி போட்டாங்க. 2001 ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூடுதல் ஆவணம் இது 52 கோடி. நெக்ஸ்ட் மார்ச் 2014 70 கோடி. ஆடிட் அப்ஜெக்ஷன் 70 கோடி. நெக்ஸ்ட் அந்த வழக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல மன்னிச்சோட இருக்கு. 7 நாள் கொடுத்துட்டு இருக்கு. என்னையா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுங்க. போடுறாங்க எடுத்தாங்க. 1000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. இன்னமும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டுருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வழக்குக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க மாதம் ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங் நடக்குது. அது மட்டும் இல்ல, அதனால சில நிர்வாகிகள் என்ன இலக்கு நீங்க அடுத்து சொல்லுவாங்க. இது இலக்கு இருக்கீங்களா? இந்த பழசெல்லாம் வசூலிக்க இமெயிலுக்கு வரக்கூடியவன் யாரும் தப்பான. நெக்ஸ்ட் அதே சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் பாருங்க. தமிழ்நாடு முழுக்க டாக்டர் முருகேஷ் சொல்லி நண்பர் வாங்கி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சென்னை மாநகராட்சிகள். நெக்ஸ்ட் பேரூராட்சி நகராட்சிகள். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன். இது பேரூராட்சிகள். நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன். இது வந்து பஞ்சாயத்து சார், பேரூராட்சிகள். நண்பர் ஜெயவார் வாங்கி கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் கன்சல்ட் பண்றேன் நெக்ஸ்ட் பேஜ்ல. மொத்தம் 20,544 கோடி சார். 20,544 கோடி. இது எந்த தேதியிலன்னா மார்ச் 2011. இதுல சொல்ல வரது என்னன்னா பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள். தமிழ்நாட்டில் இருக்கிற 12,576 வில்லேஜ் பஞ்சாயத்து இல்ல, அதை சேர்த்துங்க. 2016 சேர்த்துங்க. நெக்ஸ்ட் லைன். நான் சொல்றது இந்த சப்ஜெக்ட் ஆவணத்தை வாங்கி சோ கால்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கவர்மெண்ட் எந்த தேதி எழுதுற பாருங்க சார். டிசம்பர் 15 2013 எழுதிறேன். ஆவணம் கிடைச்ச உடனே ஐயா இந்த மாதிரி ஒரு ஆவணம் இருக்கு, நான் இதை தவிர ஒரு ஆவணம் ஆட்சியில வாங்கினேன். அது மொத்தம் ஒரு 249 பக்கம். அதை பூரா ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். அதுல 20,000 கோடி இருக்கு. இது வசூலிங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு டிசம்பர் 15 2013 சார். அவரு மட்டும் இல்ல, ரெவென்யூ செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் செக்ரட்டரி. நான் சாம்பிள் மட்டும் போட்டுக்கிறேன். எல்லா செக்ரட்டரிக்கும் போட்டாலும் பிரயோஜனம். நெக்ஸ்ட் லைன். இப்போ இது ஒரு கன்சல்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட். 2020ல எனக்கு தெரியாது, 2000ல ஒரு படி கடைசியில் பாருங்க. கடைசி இந்த கார்னர் தமிழ்நாட்டில் அனைத்து நகராட்சிகள், அனைத்து ஊராட்சி அனைத்து ஊராட்சி பஞ்சாயத்து, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி எல்லாம் சேர்ந்தா 1,00,000 கோடி இருக்கு. நெக்ஸ்ட் லைன். இது வந்து இது சொல்லக்கூடிய ஜீவன் சார். மாஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜீவன் என்ன சொல்லுது? ஒவ்வொரு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் கார்ப்பரேஷன் 30 ரூபாய் முடிக்கணும், முனிசிபாலிட்டி 40 ரூபாய் முடிக்கணும், டவுன் மேனேஜர் 30 ரூபாய் முடிக்கணும் சொல்றாங்க ஆஸ் பர் ஜியோ. ஆனா உண்மையில கிடையாது. நெக்ஸ்ட் லைன். அப்ப டோட்டல் ரெவென்யூ லாஸ் ஆடிட் ரிப்போர்ட் படி 1,00,000 கோடி, லேஅவுட்ஸ் மூலமா 1,00,000 கோடி, சொத்து வரி மற்ற விடுதலை எல்லாம் சேர்த்தா தோராயமா 3,00,000 கோடி. 3,00,000 கோடி. இதெல்லாம் ஆதாரம் சார். இதுல வந்து கதை கிடையாது, கற்பனை கிடையாது. நெக்ஸ்ட் லைன். இதெல்லாம் என்ன ஆகுது? முனிசிபாலிட்டிக்கு கலெக்ட் பண்ணாங்கன்னா முனிசிபாலிட்டி தன்னுடைய சேவைகளை செய்ய முடியல. அவங்க வந்து ஈபிக்கு பணம் கட்ட மாட்டாங்க. ஈபி சிக்காவது, முனிசிபாலிட்டி சிக்காது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வைக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சிக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் போது யூனியன் கவர்மெண்ட் சென்டர் சிக்காது. யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பிச்சே. நெக்ஸ்ட். இது சொல்யூஷன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நினைச்சா அந்த உள்ளாட்சிகளை நினைச்சுக்கலாம். மற்றவங்க ஒரு ஹானஸ்ட் டீம் மூலமா பண்ணா வித்தின் ஷார்ட் பீரியட் இலக்கு ட்ரூ 0 பாயிண்ட்ஸ் எழுது. ஏன்னா என்னோட இலக்குனா இன்றைய தேதியில நில் ஆடிட் ரிப்போர்ட், எதிர்காலத்தில் நோ ஆடிட் ரிப்போர்ட். அப்ப ஆடிட் பார்த்து கலெக்ஷன் ஆடிட் ஆடிட் போது என்ன இருக்கு? அப்ப என்ன சிஸ்டம்? நெக்ஸ்ட் லைன். இது வந்து குருதாஸ் நகராட்சியில 2006 டாக்குமெண்ட். என்னுடைய பீரியட்ல 19 வகையான இ கவர்னன்ஸ் சார். 19 நான் படிச்ச நேரம் டைப் பண்ணிடுவாங்க. இந்த 19 நான் செஞ்சது. ஆனா ஃபங்க்ஷன் ஆகும். 2006 செஞ்சோம். நெக்ஸ்ட் லைன். அது ஃபங்க்ஷனலா பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நெக்ஸ்ட் கார்ட்ஸ் சொல்றேன். குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ். நீங்க வந்து உண்மையான கடவுள் நினைச்சுக்காதீங்க. குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க சேர்ந்து குறிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் லெவலையும் இபி கரெக்ட் லெவலையும் கரெக்ட் பண்ணா சரி பண்ணாங்க. கடைசியில ஃபங்க்ஷனல் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் செய்யணும். நெக்ஸ்ட் லைன். அட்வான்டேஜ் சிஸ்டம். இதை ஒழுங்கா செஞ்சா என்ன ஆகும்? இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு வரியை யாருக்கும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக 10% வரியை குறைக்கலாம். நெக்ஸ்ட் லைன். We have everything. We need not depend upon the world and our countries. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை எழுத வேண்டும் அயல்நாட்டில். வணக்கம். கரெக்டா